தெய்வ மனங்களுக்கு வணக்கம். வரலட்சுமி பூஜாவோட ஃபுல் வீடியோ தான் இது. 3 அம்மனை ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி 2 நாளைக்கு முன்னாடி அம்மனோட அலங்காரம்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அலங்காரம் ஸ்டார்ட் பண்ணுறப்பே பேரலாக நான் தாம்பூலத்தை போட்டு முடித்தேன். தாம்பூலத்தோட ஸ்பெஷல் என்னென்னா, அம்மனோட ஃபேஸ் வச்ச ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக நான் இந்த வட்டம் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பூஜை ரூமில் ஸ்பெஷல் கோலம் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி சங்கு சக்கரம் நாமம் போட்ட கோலமும், நிலைவாசலை தாயாரை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி தாயாரோட பாதத்தை வச்ச கோலம் தான் நான் இந்த வட்டம் நிலைவாசல் போட்டிருந்தேன். தாயாரை கூட்டிகிட்டு வர்றதுக்காண்டி குட்டி பல்லாக்கை நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். அந்த பல்லாக்கை இன்னும் அழகாக்கணும் அப்படின்றதுக்காண்டி 4 சைட்லையுமே நாங்கள் பூவெல்லாம் சுற்றி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் துளசி பூஜை தான் நான் எங்கள் வீட்டில் பண்ணுவோம். துளசி பூஜை பண்ணதுக்கப்புறம் இந்த 3 சாமியும் பூஜை பண்ணுவோம். இந்த குட்டி அம்மன் தான் நாங்கள் பல்லாக்கில் வச்சு கூட்டிகிட்டு வந்தது. பல்லாக்கில் வச்சு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி வீடு ஃபுல்லாமே நாங்கள் விளக்கு பூலாம் போட்டு இன்னும் ரொம்ப அழகாக்கணும். அதுக்கப்புறம் பல்லாக்கில் அம்மனை கூட்டிகிட்டு வர்றப்ப ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வந்தோம். உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அம்மனோட பாடல்கள், லக்ஷ்மி தாயாரோட பாடல்கள்லாம் ஒரு அரை மணி நேரம் பாடி முடித்தோம். பாடி முடித்ததுக்கப்புறமா எல்லாருக்கும் நான் தாம்பூலம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப எங்கள் வீட்டு பெரியவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தாம்பூலம் நீ கொடுக்கறதுக்கு முன்னாடி உனக்கு மடி நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 சுமங்கலிகள் சேர்ந்து எனக்கு மடி நிரப்பினாங்க. மடினா நான் கொண்டு வச்சுருந்த தாம்பூலத்தை அதே எனக்கு வச்சு மடி நிரப்பினாங்க. அப்படி மடி நிரப்புறது மட்டும் இல்லாமல் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க அப்படின்னு சோஸ்திரம்லாம் சொல்லி மடி நிரப்புனாங்க. தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அது நிறைவாக நான் வாங்கிட்டு வந்திருந்த சுமங்கலிகள் எல்லாருக்குமே நான் தாம்பூலத்தை கொடுத்து முடித்தேன். தாம்பூலத்தை கொடுத்து அப்படியே அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பினேன். 2வது நாள் இதே மாதிரி நான் பூஜை பண்ணி 3வது நாள் இந்த பூஜையை நிறைவு செய்யணும் அப்படின்றதுக்காண்டி ஆரத்தி எடுத்து தாயார் எல்லாருக்குமே அடுத்த நவராத்திரி வரைக்கும் நீங்கள் நித்திரையில் இருங்க, நவராத்திரிக்கு திருப்பி நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வரலட்சுமி பூஜாவை முடித்தேன்.